ஸோ இன்னைக்கு டேட் என்ன, நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்பெஷல் டிஷ், என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. ஸோ நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அத்தோ, பர்மா ஃபேமஸ் ஃபுட், ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு இல்லையா, அத்தோ அதான் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடிக்கு செய்வாங்க, இட்லி தோசை மாதிரி. ஆமாம், ஏன்னா வந்துட்டு எங்கள் பாட்டியோட நேட்டிவ் கொஞ்சம் எல்லாமே பர்மா சார்ந்தனால இது வந்து எல்லாமே பர்மா தான். எங்களோட தலையில் தான் இந்தியாவில் வந்து கிடக்கும் நாங்கள். ஆமாம், அஃப்கோர்ஸ். அதனால இது வந்து அவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அதாவது எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா வந்து அப்படியே நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுத்து இப்போ வந்து நாங்கள் பண்ண வந்துட்டோம் மொத்தத்தில். ஆமாம். ஸோ இப்போ அத்தோ தான் பண்ண போகிறோம். அத்தோ வந்து சாதாரண வேலை இல்லைங்க, பெரிய வேலை. அப்போ என்னன்னா மே வேலை தான் நிறையா இருக்கும், எல்லாமே செஞ்சு முடிஞ்சு சாப்பிட்றது 2 நிமிஷத்துல சாப்பிடுவோம். எப்படி காணா போச்சுன்னு தெரியாது. ஆமாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஆனால் மே வேலை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து அத்தோக்கு ரொம்ப முக்கிய தேவை வந்து நூடுல்ஸ் தான். அந்த நூடுல்ஸை வந்து லைட்டாக கேசரி பவுடர் போட்டு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஆரஞ்சு கலர் அந்த கொடி கிடைச்சோம், அத்தோ கொடி கிடைச்சோம். அந்த இது கொண்டு வரதே அந்த ஆரஞ்சு கலர் நூடுல்ஸ் தான். அதான் மஸ்ட். கேசரி பவுடர் போட்டு நல்லா ஆரஞ்சு கலர்ல நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் நூடுல்ஸை ஃபர்ஸ்ட். ஓகே, அது ஒரு சைடு ரெடியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சைடில் போட போகிற டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் டாப்பிங்ஸ், அதுதான் அங்கே வேலையே. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா சொல்றல அந்த மாதிரி இதுல வந்து கிடையாது, சீனே கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா எல்லாமே பெரிய பெருசா இருந்தது. ஆமா, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாத்தூள், புளி தண்ணி, உப்பு தண்ணி, லெமனு, ஒச்சக்கல்ல பொடி, மேல போற பேஜோ, அதாவது தட்டை. பேஜோ வந்து தட்டை. பேஜோ வந்து பர்மால ஆக்சுவலி இது வந்து பேஜோன்னு சொல்லி போடுவாங்க. இங்க வந்து நாங்க தட்டைக்கு டூப் வந்து அப்பளம் போட்டுக்கலாம், அதுவும் கிடைக்கலாம். ஆமா, அதுவும் கிடைக்கலாம். அப்பளம் மேல அது ஒரு கிறிஸ்ப்னஸ்க்காக. பட் பேஜோ வாஸ் அமேசிங். அது கூட சட்டை அந்த பேஜோக்காகவே நாங்க சாப்பிடுவோம். பேஜோக்காகவே சாப்பிடலாம். அது வந்து வியாசர்பாடி சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் அத்தோ இது கிடைக்கும். இன்னும் பர்மால போனீங்கன்னா ஆக்சுவலான அத்தோ வந்து அதுதான். ஸோ அந்த அத்தோவை வீட்லயே எப்படி செய்யுதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வெங்காயம் வந்து 3 பெரிய பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். நெடி வருது, ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துடலாம். இதுதான் ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய். வெங்காயம் போடும்போது கையை மேலே தூக்கி போடுங்கன்னா ஆவி அடிக்கும் பயங்கரமா. வெங்காயம் வந்து நல்லா மொருவணும். ஓகே, சூடா கிறிஸ்பியான ஆனியன்ஸ் ரெடி. எஸ், இது வந்து டாப்பிங்ஸ் தான். ஆமாம், இது ஒன் ஆஃப் த டாப்பிங்ஸ். எஸ். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கும் போது நான் நச்சன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஆறிச்சுன்னா மொறுன்னு வந்துடும். ஸோ வெங்காயத்தை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. வெங்காயம் பொரிக்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து என்ன சொல்கிறது, ஏன்டி அழுற, கண்ணு எரியுது. இந்த வெங்காயம் பொரிச்ச அந்த நெடி கண்ணெல்லாம் எரியுது, இதுவாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ வெங்காயம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, இது மாதிரி தான் இருக்கும், எப்படி பொரியாத மாதிரி அப்படி இருக்கும். நம்ம அதுக்காக நவுண்டு போயிடக்கூடாது, அப்புறம் தீஞ்சிடும், டக்குன்னு தீஞ்சிடும். அப்பளம் மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து கருகாமல் கட்டி எடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூண்டு. இந்த பூண்டை வந்து உரிச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது வந்து சீஜேன்னு சொல்லுவோம், பர்மாவில் வந்துட்டு இது சீஜேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கண்ணு பயங்கரமாக எரியுது, நம்ம ரொம்ப தாங்க முடியல, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஓகே, இதான் ஸ்டெப் 2. வெங்காயம் பொரிச்ச அதே எண்ணெயில் பூண்டை பொரிச்சிக்கலாம். சீஜேவும் ரெடி ஆயிரும். ஆமாம், இதை வந்து பொரிச்சிட்டு அது எண்ணெயை ஊற்றி இதை போட்டு வச்சுருவாங்க எண்ணெயோட. இதுவும் நல்லா இந்த ஆனியன் மாதிரி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை ஆகணும்.
இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன நம்ம வச்சுருக்கோம் ரெடி பண்ணினா அப்பளம், இது வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த பாருங்கள் காஞ்ச மிளகாவை நல்லா எண்ணெயில் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பசுஞ்சோ சொல்லுவோம். பசுஞ்சோன்னா என்னென்னா எறா இருக்கு இல்லையா, எறா வந்து நல்லா காய வச்சு அதை பவுட்ராக்கி வச்சுருப்போம். இது வந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது பசுஞ்சோன்னு சொல்லுவோம் பர்மாவில். காஞ்ச எறாவோட பவுடர், அது கூட கோஸு, இது வந்து கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி. இது வந்துட்டு என்னென்னா கடலை உடச்சக்கடலை இருக்குல்ல, அதை வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருப்போம். அது கூட வந்துட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா, பேஜுக்கு பதிலாக தட்டை. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன். இப்போ பூண்டு பொரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நூடுல்ஸ் வந்து இன்னொரு சைடு வெந்துட்டுருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதை வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பூண்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயோடையே தான் எடுக்கணும். ஏன்னா சீஜேனா அது பூண்டு பொரிச்ச பூண்டோட அந்த எண்ணெய் போட்டு வச்சுருப்பாங்க, மேலே போடுவாங்க. அது இதை பாருங்கள் எண்ணெயோடய எடுத்து போடுறா அக்கா. அந்த எண்ணெயோடையே போடணும், அதான் ஒரு டேஸ்ட். ஸோ இந்த ரெடியாக இருக்கிற இந்த சீஜையில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். சூடாக இருக்குது, சூடாக இருக்குது பாருங்கள். ஆமாம், அந்த சத்தமே கேட்குது. சொல்லுது. அது எல்லா கெட்ட சக்தியும் எடுத்துரும். ஆமாம், நம்ம வாயு எடுத்துறதுக்காக இது. இப்போ இது கூட வந்துட்டு புளிப்புக்கு புளி தண்ணி ஆர் லெமன். இது வந்து நம்ம ஓகே. இப்போ வந்து பூண்டு பொரிச்செடுத்தாச்சு, வெங்காயம் பொரிச்செடுத்தாச்சு, கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு, கோஸ் கட் பண்ணியாச்சு, உடச்சக்கடலை பொடி பண்ணியாச்சு, எல்லாம் காஞ்ச மிளகா, பசுஞ்சா, தட்டை, அப்பளம் எல்லாமே ரெடி. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஒரு லெமன் புளிப்புக்காக, அப்புறம் உப்பு தண்ணி, உப்பு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருப்போம், உப்பு தண்ணி, அது 2 மட்டும் ரெடி பண்ணோம். ப்ளஸ் நூடுல்ஸ், அது ஒரு சைடில் அது இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அவ்வளோதான். இப்போ நூடுல்ஸ் மேலே இதெல்லாமே போட்டு எப்படி சாப்பிட்றோன்றது தான் ஃபைனல் எண்டிங். நாங்கள் சாப்பிடும் போதே வீடியோ எடுத்து லைவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே கோர்ஸ், ஸ்டே டியூன், எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு அகைன் நாங்கள் வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் காமிச்சோம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் வந்து பாய் விரித்து ஒரு ஈவினிங் போல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணி அதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஈவினிங் டைம், க்ளவுடியாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த அத்தோ வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் அத்தோக்குடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேசரி போட்டு அந்த நூடுல்ஸை வந்து நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஒரு பேட்சை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அந்த நமக்கு தேவையான நம்ம நூடுல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் 1 by 1 என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த நூடுல்ஸில் நான் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்குறேன் அப்படின்னாக்கா சிஜி, பூண்டு பொரிச்சிருந்த எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டு பூண்டு பொரிச்ச எண்ணெய், அந்த சிஜேவை தான் நம்ம சேர்க்கணும். தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வரத்துக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தாராளமாக அந்த சிஜேவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உப்பு கரிக்கிற தண்ணி ஆகிடும். அதை வந்து இதில் கொஞ்சம் தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ வந்து நம்ம சேர்த்துக்கணும். உப்பை வந்து தூவி போட்டால் அது அங்கங்கே நின்றும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லாத்தோட மர்ஜ் ஆகிடும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ உப்பு தண்ணியும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கணும், திக்காக பேஸ்ட் மாதிரி. அதை எடுத்து அந்த புளிப்பு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணியை இல்லை நான் சேர்த்துக்கிறேன். தேர்டு சேர்த்தாச்சா, அடுத்து உடச்சக்கல்லை நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உடச்சக்கல்லை பொடியை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அத்தோ, ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சமாக இதை நான் சேர்த்துக்கிறேன், உடச்சக்கல்லை பொடியை. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கோஸை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா,
மெயின் இன்க்ரீடியண்ட்டான வெங்காயம், பொரிச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பொரிச்ச வெங்காயம் தான் அதில் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த பொரிச்ச வெங்காயத்தை நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்ம இப்போ வந்து வேறவ ஆரம்பிச்சிடலாம். மிளகா வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, வறுத்த மிளகாத்தூளை வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப கம்மியாக தேவைப்படுறோம், கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த அத்தாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே தேவையான அளவு அப்பப்போ நம்ம சேர்த்து அப்பப்போ விரவி கொடுத்தா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை விரவ ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வேறு ஏதாவது சேர்க்கணுமா? ஓகே, வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டு அந்த பேஜோ காட்டணும் இல்லையா, இந்தியாவில் வந்து தட்டை, இது பர்மாவில் வந்து பேஜோ. ஸோ அதையும் வந்து நல்லா உடச்சி போட்டுட்டு விரவ ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரான அத்தை வந்து ரெடி ஆயிரும். அழகாக அந்த மாதிரி கையிலேயே போட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். பட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு செம்ம டேஸ்டான ஒரு ஸ்நாக்கோ, டின்னரோ, பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுவாக வேணால் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டின்னரை வந்து நாங்கள் ஒரு 6 o'clock அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி மொட்டை மாடிக்கு வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அத்தோயை மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye bye from Mickey Sisters.